இவ தான் அழகி பாப்பா. இவளை நான் எடுக்கும்போது உடம்பு முழுக்க முடியே இல்லாமல், காதுலெல்லாம் முடியே இல்லாமல், அப்படியே உடம்பு முழுக்க ரத்தம் ரத்தம், புண்ணு அங்கங்கே முடி கொட்டி சொட்டை சொட்டையாக தோல் தெரிஞ்சு பொண்ணும் ரத்த கலரியுமா இருந்தா. பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருந்தா. வாலில் ஒரு முடி கூட இல்லை, எலிவால் மாதிரி இருந்தா. நான் அவளை ரொம்ப கஷ்டப்பட்டு அவளோட நம்பிக்கைக்கு கெயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அப்படி காலில் கூட ஒரு சுட்டு முடி கிடையாது. ஆனால் எடுத்துகிட்டு வரும்போது எல்லாரும், இது என்ன சொறி நாய், ரொம்ப அசிங்கமாக இருக்குது, அருவருப்பாக இருக்குது, அவளை ஒரு மாதிரி பார்த்தாங்க. அப்போ தான் நான் அவளுக்கு அழகின்னு பேர் வச்சு அவள் கையை பிடிச்சி சத்தியம் பண்ணேன். உன்னை நான் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து எப்படியாவது உன்னை நான் அழகியாக மாற்றி காட்டுவேன் செல்லம். உன் காலெல்லாம் முடி முளைக்க வச்சு உன் பொண்ணெல்லாம், உன்னோட பொண்ணு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி, இந்த ரத்த கலர் எல்லாம் கிளியர் பண்ணி உன்னை நிஜமாகவே நான் ஒரு அழகியாக மாற்றுவேன் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு நான் ப்ராமிஸ் பண்ணேன். அதே மாதிரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சு ரொம்ப அவளை கேர் எடுத்து, ஏன்னா ரொம்ப பயந்த சுபாவம், ரொம்ப ரொம்ப பயந்து பயந்து ஓடி போய் ஒளிஞ்சிக்குவா, கிட்ட வரமாட்டா, அவ்வளோ சோஷியலாலாம் அவள் கிட்ட இருக்க மாட்டா. அதனால் அவளை ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை கொஞ்சி கெஞ்சி தடவி கொடுத்து ஐ கெய்னர் கான்ஃபிடென்ஸ். அதுக்கப்புறம் மெடிசின்ஸ் கொடுத்து அவளை ப்ராப்பராக கேர் பண்ண, நல்ல ஃபுட்டு நல்ல வாட்டர் எல்லாம் கொடுத்து கேர் பண்ணப்போ உண்மையிலேயே பை மிராக்கிள் அழகியாக மாறினா. எப்படி இருக்கா பாருங்கள் அந்த அழகி பாப்பா, அவ்வளோ அழகியாக மாறினா அந்த பாப்பா. முடியெல்லாம் நல்லா முளைச்சி, அந்த காதுலலாம் அவ்வளோ புசு புசுன்னு முடி முளைச்சிடுச்சு. ஒரு முடி இல்லாத இருந்த காது பொமேரியன் டாக் மாதிரி அவ்வளோ அழகாக முடி முளைச்சிடுச்சு அந்த காதில். அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த வாலில் கூட ஒரு முடி இருக்காது, முடியே இல்லாத எலிவால் மாதிரி இருந்தது. இன்றைக்கி எவ்வளோ புஷ்ஷியாக அவ்வளோ அழகாக குதிரைவால் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அன்பும் ஆதரவும் ஒரு ப்ராப்பர் கேர் அண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்களுக்கும் ரொம்ப அழகான ஒரு லைஃப் இருக்கும். அந்த லைஃப்பை நம்ம எப்படியாவது கொடுக்கணும் அவங்களுக்கு. என்ன சொல்கிறது, அவ்வளோ அழகாக மாறும் அவங்களோட லைஃப். அண்ட் அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மிராக்கிள். அவளுக்கு என்னோட சேர்ந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அழகாக போஸ் கொடுப்பா, அழகாக உட்காருவா, ரொம்ப ஒபீடியண்ட்டாக உட்காருவா, அவ்வளோ அழகாக போஸ் கொடுப்பா ஃபோட்டோஸ்க்கெல்லாம். ஸோ தெருநாய், சொறி நாய், அருவருப்பு, அசிங்கம்னு பார்க்காம அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு அழகான ட்ரீட்மெண்ட்டு, நல்ல சாப்பாடு, நல்ல தண்ணி, போதுமான அளவுக்கு அன்பு, இதெல்லாம் நமக்கு காசே இல்லை. அன்பு கொடுக்கறதுக்கெலாம் நமக்கு எந்த காசும் தேவையில்லை. இது கொடுத்தாலே இந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கை அழகாக மாறும். அதை பார்த்து நம்மளோட மனசும் அழகாக மாறும், நம்மளும் அழகாக மாறும். ப்ளீஸ் சேவ் த ஸ்ட்ரேஸ்.